வணக்கம். இப்போது அரசியலுக்கு அப்புறம் ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னா நாய்க்கடி. டெய்லி எதனா ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது சமீபத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சைதாப்பேட்டில் ஜாபர்கான்பேட்டைன்ற இடத்துல வந்து ஒரு நாய் கடித்து ஒரு சமையல்காரர் இறந்து போயிடுறாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த நாய் வந்து தடுக்க வந்த அந்த தன்னுடைய உரிமையாளரையும் கடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா அந்த நியூஸ். இப்போது இதை பேஸ் பண்ணி அந்த கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா, எல்லா நாய்களையும் இந்த மாதிரி சுற்றி திரிக்கக்கூடிய நாய்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் வந்து ஒரு ஷெட்டு மாதிரி அமைத்து அங்கே கொண்டு போய் தங்க வைக்கணும், பராமரிக்கணும் அரசாங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, தெரு நாய்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து கார்ப்பரேஷனுக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனால் மற்றபடி வந்து இந்த நாய் வளர்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பராமரிக்கணும்னா ஒரு 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 டாஸ்க் வந்து ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா அவ்வளவு நாய்களுக்கும் 3 வேளை சாப்பாடு போட்டு முதல்ல இட பற்றாக்குறை. இந்த மாதிரி சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, தனியாக ஷெட்டு போடணும், தனியாக இடம் வைக்கணும் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பணியாளர்கள் நியமனம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மெடிக்கல் கேர், அதுக்கு வேண்டிய டாக்டர்ஸு அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி வெட்டர்னிட்டி இதில் வந்து டாக்டர்ஸுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அது எடுத்து படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அவ்வளோ டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், அவ்வளோ நாய்களுக்கு வந்து ஒரு பராமரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு இங்கே ஒரு பெரிய முதலீடு தேவைப்படக்கூடியது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அரசாங்கத்தாலேயோ இல்லை கார்ப்பரேஷனாலேயோ, அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அது வந்து தொடர்ந்து நடத்துறதுன்றது ஒரு பெரிய முடியாத காரியம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா இதனுடைய பெரிய டாஸ்க் வந்து பராமரிப்பாளர்கிட்ட தான், அந்த ஓனர்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஓரளவு அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சுன்னா, இந்த உரிமையாளர் கொடுக்கக்கூடிய கவனிப்பு இந்த மாதிரி ஒரு ஷெட்டில் கிடைக்குமான்றது பெரிய கேள்விக்குறி. எந்த நோக்கத்துக்காக நம்ம நாயை வந்து ஷெட்டில் போடுறோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். அங்கே நாய்க்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கூட ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்போ இந்த உரிமையாளர்கள் என்ன பண்ணணும்னா, நாய் வாங்குறவங்கக்கிட்டே, ஏன்னா இப்போது நாய்க்குன்னு ஒன்று பர்சனல் ட்ரெயினர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விளையாட்டு முக்கியமோ, ஒரு விளையாட்டு பொருட்கள் முக்கியமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி பெட் அனிமல்ஸும் வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள், அதை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு இடம், இவ்வளோ இடம் தேவை, இவ்வளோ அதற்கு வந்து ஒரு பயிற்சிகள் தேவை அப்படின்ற மாதிரி. கார் வாங்குறது முக்கியம் இல்லை, ஆனால் கார் ஓட்டுறதுக்கு வந்து முதல்ல நம்ம கற்றுக்கிற மாதிரி இந்த பெட் அனிமல்ஸுக்கு வந்து அதை எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி பராமரிக்கணுன்றதுக்கு ஒரு தனி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போது நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார், நாயை வாங்கினேன், பேர் வச்சேன், ஆனால் சோறு வச்சியான்னு கேட்பார். அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது வந்து அதுக்குன்னு ஒரு பராமரிப்பு. சும்மா காலையில் வாக்கிங் கூப்பிட்டு போய் சாயந்தரம் வாக்கிங் கூப்பிட்டு போய் அப்படி விட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு வேண்டிய ஒரு விளையாட்டுத்தனம், அதுக்கு வேண்டிய ஒரு திங்ஸு, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் வேணால் சாத்தியமாக இருக்கலாமே ஒழிய. ஆனால் முக்கால்வாசி இந்த பெட் அனிமல்ஸ் அதுக்கு வச்சுருக்கிறவங்களாம் நடுத்தர வர்க்கத்தினர். அப்போ அவங்க வைக்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வசதிகளும் நாய்களுக்கு, இந்த பூனைகளுக்கு, இந்த பெட் அனிமல்ஸுக்கெலாம் செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து அதுக்குன்னு ஒரு சமயத்தை ஒரு ஒதுக்கி இதெல்லாம் கவனிச்சுட்டா, ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி இதெல்லாம் செய்தால் தான் இதனுடைய ஒரு வீரியம் வந்து குறையும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷம், ஒரு இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இது வந்து ஷெட்டுக்கு வைக்கணும், அங்கே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி விட, அதை வைத்து வளர்க்கக்கூடிய பராமரிப்பாளர்கள், இந்த ஓனர்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அது சமயம் ஒதுக்கி அவங்க செய்துக்கிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு பயன்தக்க ஒரு நிலையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் முடியாத பட்சத்தில்
நிறைய கேஸஸில் என்ன ஆச்சுன்னா, அந்த நாய்களுக்கு இல்லை பூனைகளுக்கெல்லாம் வயசாகிடுச்சுன்னா கொண்டு வந்து நடுத்தெருவில் விட்டுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஜாதி நாயாக இருந்தால் கூட நடுத்தெருவில் விட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் தவிர்த்தால் இந்த ஒரு கடி இந்த மாதிரி ஒரு நிலைமை தவிர்க்கப்படலாம். மற்றபடி தெருநாய்களை வந்து பராமரிக்கிறதோ கட்டுப்படுத்துகிறதோ அது அரசாங்கத்துடைய கையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மேலும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.